ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஐயா புரட்சித் தலைவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஐயா குழந்தையை தூக்கி வச்சுட்டே இருந்தார். 3 நாள் 4 நாள். இப்போ எம்ஜிஆர் அந்த பக்கம் நிப்பாட்டி ஒரு ஊடகத்தில் பார்த்ததை சொல்கிறேன். ஏன் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது, என் பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை வயசு 4 வயசு இருக்கும்போது இப்போ பேர் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேர் எப்படி சொல்லி அவனை கூப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது, மலைக்கள்ளன்னு சொல்லி கூப்பிட்றோம், மலைக்கள்ளன் படம் பார்க்கும்போது தான் இவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ புரட்சித் தலைவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல இவ்வளோ நாளும் நமக்காக பேர் வைக்காங்க, ஒரு அருமையான பேரையும் வச்சு அந்த பையனுக்கு கையில் கொஞ்சம் பண உதவியும் கொடுத்து உதவி செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் படித்து பாஸ் ஆனதும் மெடிக்கல் காலேஜில் சீட்டு டாக்டராக வாங்கி கொடுக்கறதுக்கும் புரட்சித் தலைவர் ஹெல்ப் பண்ணார். அதே புரட்சித் தலைவர் அமெரிக்கா புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கதவை திறந்து கொண்டு வந்த மனிதன் எம்ஜிஆர் உதவி செய்த அதே மலைக்கள்ளன். புரட்சித் தலைவரிடம் கேட்டிருக்கார் அந்த டாக்டர், எனக்கு யாருன்னு தெரியுதா என்ன என்று. தெரியலையே அப்படின்னு இருக்கார். நான் தான் மலைக்கள்ளன், நீங்கள் எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து விட்டீங்களே ராமச்சந்திரா காலேஜில், நான் படித்து டாக்டர் ஆகி இப்போ உங்களுக்கே வைத்தியம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார்.